கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும் நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த கால வேளையில நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்தார். நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த வாரம் முழுவதும் கண்ணிமை போல பாதுகாத்து வந்து இந்த புதிய நாளை தேவன் நமக்கு காண செய்தார். நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு சென்னையிலே HBS ஹோம் பைபிள் ஸ்டடி 7th பேட்சில் நாம் ஒருமனதாக அங்கே படித்த நிமித்தமாக தேவன் குறிப்பிட்ட கூடுகையை நமக்கு ஆன்லைன் மூலமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து தொடர்ச்சியாக இந்த கூடுகையை நடத்தும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்தார். இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக சகோதரர் வின்சென்ட் பிரதர் ஜெபித்து நாம் இந்த பாடலுக்கு பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நாம் ஜெபிக்கலாம். கிருபை மறக்கும் அன்பு நல்ல பிதாவே, முடிவு துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை நாங்கள் சுத்தரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை விலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு பொழுதுல நல்ல நித்திரை கொடுத்து இந்த காலை நாளை புதிய நாளை காண முடியாது எங்களுடைய ஜீவனை எங்களுக்குள்ளாய் தந்து நம்ம நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காக நாங்கள் துதிக்கிறோம். மகிமை மாட்சிமை மகத்துவம் நிறைந்தவரே நாங்கள் துதிக்கிறோம், சுத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை சிறுவரே, ஒருவரும் செல்லக்கூடாத ஒளிர் வாசுவரே நான் துதிக்கிறோம். இருக்கிறாகவே இருக்கிறேன் என்று சொல்ல தேவன் நீர் எங்களை ஒவ்வொரு புரியில வாசம் பண்ணி அதற்காக துதிக்கிறோம். அழைத்த தேவன் நீர் எல்லா நிலையிலும் நீர் உண்மையிலா இருக்கிறீர்கள், அதற்காக துதிக்கிறோம். நாங்கள் ஆண்டவே உண்மையில்லாதவர்களா இருக்கும் பொழுது கூட நீர் எங்களுடைய வாழ்க்கையில உண்மையிலவரா இருந்து நீர் எல்லா நிலைமையிலும் ஆண்டவே எங்களை தாங்கி ஆதரித்து உடைய கிருபையினாலும் உடைய இறப்புகளினாலும் உடைய கால்நயத்தினாலும் எங்களை வழிநடத்தி வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே பரிசுத்தர்களாகவும் அல்பாவும் ஒமேகாவும் தொடக்க முடியலாதவரே நாங்கள் துதிக்கிறோம். நித்தியமானவரே, ஜீவாதிபதியே, நீதியுள்ள தேவனே நாங்கள் துதிக்கிறோம். குறிப்பிட்ட பரிசுத்தமான பரலோகத்தின் தேவன் எங்களுக்காய் மனிதனை மீட்கும் பொருளாய் இந்த உலகத்திலே எங்களைப் போல மாம்சத்தின் இரத்தத்தின் உடையவராய் இந்த மண்ணிலே மனிதனாய் உருவெடுத்து மனிதனாய் பிறந்து 33 வருடம் நன்மை செய்கிறவராய் ஆண்டவரே இந்த பூமியிலே ஆண்டவரே அனைவருக்கு ஆண்டவரே அற்புதங்களை செய்தீர். வேலை வந்த பொழுது கல்வாரி சிறுவிலே பாவியிலே மீட்கும் பொருட்டாய் பாவத்தின் சம்பளம் மரணம் என்கின்ற பிரமாணத்தை நிறைவேற்றும்படியா நீ கல்வாரி சிறுவிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஆண்டவரை வீட்டில் என்று ஜீவித்தே அதற்காக நாள் பிடிக்கிறோம். எங்கள் மீது உடைய கண்கள் நோக்கமாக இருப்பதற்காக நாள் பிடிக்கிறோம். இந்த இனத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆரம்ப முதல் இறுதி வரை உடைய பிரசன்னம், உடைய ஆளுகை, உடைய சமூகம் தாங்கி வழிநடத்த முடியாது உடைய வெள்ளா கர்த்தராக பண்ணிக்கிறோம். ஆண்டுகளும் உடைய இடத்துல வச்சவரும் மீட்பரும் ஆண்டவருமா இருக்கிற கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்திலே தலைமையிடு தோத்தரித்து ஜெபிக்கிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஜெபித்த வின்சென்ட் பிரதருக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் கூட நம் ரெண்டு பாடல்களை கர்த்தரை நோக்கி துதித்து பாடும்படியாக இருக்கிறோம். திருப்பூர் பகுதியில இருக்கக்கூடிய ராஜு பிரதர் கர்த்தருடைய ஊழியத்தை வேலையோடு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பமாக இருந்து இங்கே கர்த்தருடைய வேலையும் ஊழியத்தையும் வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்போது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக 2 பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அது ராஜு பிரதர். சோதரம் பிரதர், சோதரம் சோதரம் பிரதர், பாடுங்க, பாட்டு பாடு. ஒரு நிமிஷம் பிரதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கீதங்களும் கீர்த்தனைகளும் புத்தகத்திலே 68வது பாடலை நாம் பாடலாம். கேக்குதா? ஓகே பிரதர், கேக்குது. ஓகே ஓகே. இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. பிரியமானவர்களே, இந்த பாடலை பாடினவர் வேதநாயகம் ஸ்தாசரியார் அப்படிங்கிறதான ஒரு கர்த்தருடைய தாசன்.
இந்த பாடலை பாடினார்கள். இவர் தஞ்சாவூர் அரண்மனையிலே ஒரு பிரதானியாக வேலை செய்து வந்தவர். இவருடைய அந்த தஞ்சாவூர் அரண்மனையில சிறப்போஜி அப்படிங்கிறதான ராஜா எடிசதான் அந்த தஞ்சாவூரை ஆட்சி செய்து வந்தார். சோழர் பரம்பரையில வந்ததான இந்த அரசன். இந்த ராஜாவுக்கும் இந்த பிரதானியா இருந்ததான வேத சாஸ்திரிக்கும் நெருங்கிய நண்பர்கள் இவர்கள். அப்ப இந்த ராஜா சொல்லுகிறார், வேதநாயம் சாஸ்திரியாரே, நீர் நன்றாக பாடக்கூடியவர், நீர் என்ன செய்ய வேண்டும், நாளைக்கு இந்த அவைக்கு வரும்போது எங்களுடைய தெய்வமாகிய இந்த பிரகதீஸ்வரருடைய அந்த தெய்வத்தை குறித்து நீங்கள் பாட வேண்டும் என்று அவர் கட்டளையோடு அனுப்புகிறார். இந்த வேதநாயம் சாஸ்திரி வீட்டுக்கு சென்று மிகவும் ஒரு வேதனையில் இருக்கிறார். மறுநாள் அவை கூடுகிறது. அவையில் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் இந்த அவையிலே இந்த பாடலை அவர் பாடுகிறார். இயேசுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை. இந்த பாடலை பாடின உடனே எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். நிச்சயமாய் இவனுக்கு மரண தண்டனை உண்டு என்று சொல்லி. ஆனால் அந்த ராஜாவோ அந்த வேதசாஸ்திரியை கட்டியணைத்து பாராட்டுகிறார். பரவாயில்லை, உன்னுடைய உயிரை குறித்தும் கவலைப்படாமல் உன்னுடைய தெய்வத்தை குறித்து நீ பாடி அந்த நம்பிக்கை விசுவாசத்தை நீ காட்டினபடினாலே நீ சுதந்திரமாக உன்னுடைய இயேசுவை நீ அறிவிக்கலாம் என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கிறார். சரி, இந்த பாடலை நம்ம பாடலாம். இயேசுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை. மாசனுகாத பராபரவஸ்து, மாசனுகாத பராபரவஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, இயேசுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை. அந்தரவாண்டரையுந்தருதந்தன், அந்தரவாண்டரையுந்தருதந்தன், சுந்தரமிகுந்த சவுந்தரநந்தன், சுந்தரமிகுந்த சவுந்தரநந்தன், இயேசுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை. எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை. ஆமென். அடுத்ததாக இன்னொரு பாடலை கூட நாம் பாடலாம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 72வது பாடல்ல நாம் பாடலாம். 71வது பாடலை பாடலாம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், அதித்ரியேகநாதனுக்கு சுபமங்கலம், சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், அதித்ரியேகநாதனுக்கு சுபமங்கலம், பாரேறு கோதனு
பாரேறு நீதனுக்கு பரமர் பொற்பாதனுக்கு, பாரேறு நீதனுக்கு பரமர் பொற்பாதனுக்கு, நேரேறு கோதன் நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், அதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஆதிசரு வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகிலம் பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். ஆதிசரு வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகிலம் பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு, நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு, ஊதுமனுகூலனுக்கு உயர்மனுவேலனுக்கு, ஊதுமனுகூலனுக்கு உயர்மனுவேலனுக்கு, சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், அதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். மானாபிமானனுக்கு வாணனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். மானாபிமானனுக்கு ஞானனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். காணாலல் தேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு, காணாலல் தேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு, கோணார் சகாயனுக்கு குருபெத்தலேயனுக்கு, கோணார் சகாயனுக்கு குருபெத்தலேயனுக்கு, சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், அதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் ராஜ் பிரதர் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் கூட ஒரு சங்கீதம் வாசிக்கிறேன். அறுபத்தி ஓராம் சங்கீதம், சங்கீதம் 61. நிகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மனையில் என்னை கொண்டு போய் விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருவமா இருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ராஜாவின் நாட்களோட நாட்களை கூட்டுவீர். அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை தான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதின் சங்கீதம், அதாவது நெகிலோத் என்ற வாத்தியத்தில் வாசிக்க ராகத்திற்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இதுல பாருங்க, தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் போது நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். எந்த நிலைமையில நம்ம கூப்பிட என்பதை தேவனுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடாயந்திரத்திலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலை என்னை கொண்டு போய் விடும். அதாவது எந்த சூழ்நிலையிலும் எங்கிருந்தும் கூப்பிட்டாலும் தேவனுடைய நம்முடைய சத்தம் அப்படியே கேட்கக்கூடியதாக இருக்கிறது. நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருவமா இருந்தீர். ஏழாம் வசனம் பாருங்க. அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். அதாவது
தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். அதாவது அதுக்கு முன்னாடி ராஜாக்களின் நாட்களோடு நாட்களை கூட்டுவீர், அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். தேவனுடைய சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு தயை காட்டக்கூடியவராக இருக்கிறார். கடைசி சொன்னா, இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம், தாவீதின் சங்கீதம். இப்படியாக நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்படியாக என்ற சங்கீதத்தை அங்கே வாசித்தோம். வாசித்த சங்கீதத்தை வண்ணமாக நான் இப்பொழுது கூட 2 வாசித்த சங்கீதத்துக்கும் கேட்கக்கூடிய வார்த்தைக்கும் 2 சகோதரர்கள் ஜெபித்து, அதாவது ஸ்தோத்திர பலிகளை செலுத்து நாம் கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தி 2வது செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஹரிபிரதர் இருக்கீங்களா? ஹரிபிரதரும் அன்புராஜ் பிரதரும் ஸ்தோத்திர பலிகள் ஜெபிப்பீங்க. ஹரிபிரதர் இருக்கீங்களா? ஓகே பண்ணுங்க. இலக்கமும் கருவும் இந்த பட்சத்தை பிதாவே, நன்றியோடு இந்த காலை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை கேட்கும்படியாக, உங்களுடைய பாடலை கேட்கும்படியாக நீ நம்ம கிருபை பாராட்டிட்டு அதை நிமித்தம் நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்போது கூட கர்த்தாவே HBS சார்பாக சகோதரப்பட்டவங்க உங்களுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஏற்ற கிருபை வைத்தார் புதிய கனம் இலக்கை செலுத்துறோம். ஆண்டவராக இயேசு நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பின் அல்லாதவரை தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்பா. தர்மையான காலை வேலையில ஆண்டவரே சகோதரர்களாக ஒருமித்து ஆண்டவரே நம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாக, நம்முடைய நாமத்தை போற்றும்படியாக, புகழும்படியாக ஆண்டவரே கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோம் துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்பா. நீர் நல்லவர், நன்மை செய்கிறவர், ஒருவரும் சிறப்பாத ஒளியில் வாசம் செய்கிறவர், பரிசுத்தமுள்ள தேவன், உண்மை உள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஆதியும் அந்தவுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், இப்பெரியவர். அதற்காக நன்றியோடும் துதிக்கிறோம். அதோட ஏமைசத்திற்கும் அருமையான காலை பொழுதுல நம்முடைய உன்னதமான நாமங்களை, நம்முடைய உயர்வான நாமங்களை, எங்களுடைய ஆண்டவரே நாவுகளிலே கொடுத்த தயவுக்காக நன்றியோடும் துதிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கும் குறிப்பா ஆண்டவரே ஒவ்வொருவருடைய ஆண்டவரே ரட்சிப்பை இந்தவரே நீர் எங்களுக்கு உறுதி செய்த தயவுக்காக நன்றியோம் துதிக்கிறோம். ஆண்டவரையும் சோதரிக்கிறோம்ப்பா. நீரே ஆண்டவரே பெரியவர், அதற்காக நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து ஆண்டவரை கூடியிட்ட உங்களுடைய கிருபையின் கரம், அன்பின் கரம் இருக்க போற தயவுக்காக நன்றியோம் துதிக்கிறோம். ஆண்டவரையும் சோதரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய தொடர்ந்து தருமையான வேலையில நீர் ஆண்டவரை நீரே மகிமைப்பட போற தயவுக்காக நன்றியோம் துதிக்கிறோம். ஆண்டவரையும் நீரே பெரிய காரியங்களை செய்ய நீரே மீட்பெரும் பட்சரும் அருமை ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென். அன்பராஜ் ஓப்பன் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆறுமுகம் பிரதரா? இப்பதான் போன் பண்ணேன். ஆமாம்மா, நானும் போன் பண்ணேன். டச் பண்ண சொன்னேன், டச் பண்றாங்க. ஜூம் இருக்கிறத டச் பண்ணாவே ஓப்பன் ஆயிடும். ஆமா, நான் அப்ப டெய்லி அவர் கிளாஸ் அட்டன் பண்றாருல, அதான் நானும் சொன்னேன். செல்வமணி பிரதர் காணும். சோதரம் பிரதர் தவறுல கர்த்தருடைய பரிசுத்த நாமம்
ஆஹ் ஆறுமுகையா ஆறுமுகம் இல்லையா? டவர் கிடைக்கலையே நம்ம. அவர் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகல சொல்றாரு. டவர் இல்லையனம்மா, நெட் டவர் இல்லையனம்மா, ரேஞ்ச் இல்லையனம்மா. என்ன சிம் போட்டிருக்காரு? இல்ல அவர் டெய்லி கிளாஸ் அட்டன் பண்றாருல்ல பிரதர். அவர் டவர் இல்லாம இருந்தா அப்புறம் டெய்லி கிளாஸ் MBA அட்டன் பண்ண முடியாதுல்ல. டெய்லி அட்டன் பண்றாருல்ல. என்ன பண்றது? வேற யாருனாலும் இது பண்ண முடியுங்களா? என்ன பிரதர்? இல்ல வேற யாருனாலும் மெசேஜ் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? நான் கொடுக்கட்டுமா? சரிங்க பிரதர், ஒன்றும் பிரச்சனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம் செலுத்தின 2 சகோதரர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். செலுத்தின சகோதரர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்போதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். தலைப்பு வந்து நாம் சிந்திக்கக்கூடிய வேத தலைப்பு, ஒரு கிறிஸ்தவன் என்ற நிலையில் கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய குணநலங்கள். அதாவது ஒரு கிறிஸ்தவன் என்ற நிலையில் கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய குணநலங்கள், இதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக அந்த குணநலங்களை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் 5 உதாரணங்கள், புதிய ஏற்பாட்டில் 5 உதாரணங்கள். இப்ப சிந்திக்க இருப்பது பழைய ஏற்பாட்டுல ஒரு 5 உதாரணங்களை பார்த்து சிந்திக்கலாம். நாம் இப்படியாக பொதுவாக சொல்வதுண்டு, உன் நண்பன் யார் என்று சொன்னால் நீ யார் என்று தெரியும். அப்போ அது பாத்தீங்கன்னா நம்ம அந்த HPSல 7th பேட்ச்ல நீங்க செல்வமணியோ அன்பு பிரதரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவங்க 2 பேரும் ரைட்டு, இவங்க இப்படிப்பட்ட குணங்கள், இவங்க 2 பேரும் இங்க இருப்பாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் நீங்க கேட்டீங்கன்னா, சரி ரைட்டு, செல்வமணி பிரதருக்கு அன்புக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரியா ஒரு நிலைமையில தான் நாம் இப்படியாக சொல்வதுண்டு, பொதுவாக சொல்வதுண்டு, உன் நண்பன் யார் என்று சொன்னால் நீ யார் என்று அறிவான்னு சொல்லி அவர் 2 பேரும் க்ளோஸா இருப்பாங்க. ஒருத்தனை கண்டுபிடிச்சா இன்னொன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க மாதிரிதான் இதனுடைய அர்த்தம். நாம் சில நேரங்களில் நம் பிள்ளைகளை அவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று சொல்வதுண்டு. அதாவது நம்ம ஒரு சில நேரம் பிள்ளைகளை சொல்லுவோம், அடுத்தவங்களை மாதிரியாக சொல்லுவான், என்னப்பா அவன் எப்படி இருக்க, நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி, அவனை போல நீ இருப்பான்னு சொல்லி சொல்வது உண்டு. அப்படிப்பட்ட இந்த நாளையும் கூட அதான் ஒரு கிறிஸ்தவன் என்ற நிலையில் கிறிஸ்தவன் இருக்கக்கூடிய குணநலங்கள். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு ஒரு 5 காரியத்தை குறித்து நம்ம சிந்திக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் 5 உதாரணங்கள் பாத்தீங்கன்னா, எபிரேயர் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 24 to 26 வரை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யாரும் எடுத்தா வாசிங்களேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 to 26. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அநித்தியமான சந்தோஷங்களுடைய அனுபவத்தை பார்க்கிறோம். ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு
பலன் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று அதாவது என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. இந்த மோசே வந்து எகிப்து தேசத்திலே வளர்க்கப்பட்ட மனுஷன் வளர்த்தான்னா பார்வோனுடைய குமாரத்தி மூலியமாக வளர்க்கப்பட்ட மனுஷன். அந்த எகிப்திலே வளர்ந்து பெரியவனா ஆன போது அங்க நடக்கக்கூடிய அன்றாட பாவங்கள் இருந்து என்ன செய்யறாரு, தன்னை காத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறார். அந்த அந்த இடம் வந்து ஒரு பாவம் நிறைந்த நாடாக இருந்தது. அனுத்தியமான பாவம், அன்றாட நடக்கக்கூடிய பாவத்திலிருந்து என்ன செஞ்சாரு, மோசே தன்னை காத்து கொண்டார் என்று அங்கே பார்க்கிறோம். அதாவது பாருங்க, மோசையை போல அனுத்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்தார் சொல்லி அங்கே பாருங்க. அன்றாடம், அதாவது அவரு அந்த மோசே வந்து தேவன் அந்த மனிதனை தெரிந்து கொண்டார். எதற்காக? அவருடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரேல் ஜனங்களை எங்கிருந்து, எகிப்து அடிமைத்தனிலிருந்து மீட்க முடியாத தேவன் அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய இங்க நம்ம அந்த பூமியில கொண்டு வந்தார். அந்த சமயத்துல 2 வயது குழந்தைகள்லாம் அந்த அரசன் சிறு குழந்தைகள்லாம் கொல்றதுக்கு திட்டம் பண்ணா, அந்த தாயானவள் அந்த நீரொண்டையில ஒரு கூடையில வச்சு செஞ்சு அனுப்புறாங்க. அப்ப அந்த அந்த நீரண்டையில யார், அந்த பார்வனுடைய குமாரத்தி ராசாத்தி அந்த குழந்தைய எடுத்து நினைச்சுறாங்க, வளர்க்குறாங்க. எல்லாமே அவங்க முறைப்படி வளர்த்தாலும் ஆனாலும் அவர் வந்து என்ன செஞ்சாரு, அங்க நடக்கக்கூடிய அன்றாட அனுத்திய பாவத்திலிருந்து தன்னை என்ன செஞ்சாரு, வெறுத்தார் என்று பார்க்கிறோம். அதாவது அனுத்தியமான அன்றாட பாவ சந்தோஷத்துல தன்னை என்ன செய்ய வெறுக்கக்கூடியவராக இருந்தார். அதுபோல நீங்களும் நானும் மோசையை போல அனுத்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்தவராக இருக்க வேண்டும். நம்மளை சுற்றி நாம் இந்த பொல்லாத நாட்களில், பொல்லாத காலங்களில், பொல்லாத பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை நமக்கு ஒரு முன்மாதிரியாக மோசே இணைஞ்சாரு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதுபோல மோசையை போல அனுத்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்தவராக நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டும் சொல்லி அங்கே முதல் காரியத்தை பார்க்கிறோம். 2வது காரியம், எஸ்ராவை போல இருக்க வேண்டும். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6-7 எடுத்தவங்க வாசிங்க. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6-7. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6-7 நானே படிக்கிறேன். அதற்கு எஸ்தர் இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இல்லைய மோசையின் நியாய பிரமாணத்தினாலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்ட வேலை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவனோடு கூட இஸ்ரவேல் புத்திரர்களும் ஆசாரியர்களும் லேவியரிலும் பாடகரிலும் வாசற் காவற்காரர்களும் நிதமியரிலும் சிலர் அர்த்தசஷ்ட ராஜாவின் 7ஆம் வருஷத்திலே எருசலேமுக்கு போனார்கள். இங்கே சொல்லப்படுது பாருங்க, இப்ப நாம் எப்படியாக ஒரு கிறிஸ்தவன் நிலையில எப்படியாக இருக்க வேண்டும் என்பது குறித்து எஸ்ராவை குறித்து நமக்கு சொல்லப்படுது பாருங்க. எஸ்ரா ஒரு சிறந்த வேத வல்லுநராகவும் வேத ஆராய்ச்சியராகவும் இருந்தார் என்று பார்க்கிறோம். எஸ்ரா வந்து ஒரு சிறந்த வேத வல்லுநராகவும் வேத ஆராய்ச்சியாளராகவும் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது எஸ்ரா வேதத்தை ஆராய்ந்து படித்து பிறகு வேதத்தை போதிக்கக்கூடியவராக இருந்தார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அதுபோல நீங்களும் நானும் எஸ்ராவை போல ஒரு சிறந்த வேத வல்லுநராக, அதாவது வேத ஆராய்ச்சிகளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையில பிரசிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு முன் உதாரணமாக எஸ்ராவை நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஒரு கிறிஸ்தவன் நிலையில எப்படியாக இருக்க வேண்டும், ஒரு வேதத்துல அடிப்படையில அதை ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து அதை படித்து அது போதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு முன்மாதிரியாக எஸ்ராவை போல இருக்க வேண்டும் சொல்லி அங்கே பார்க்கிறோம். 2வது காரியம். 3வது காரியம் பாருங்க. 3வது காரியம், யோனாத்தானை போல இருக்க வேண்டும்.
மூன்றாவது காரியம் யோனாத்தனை போல இருக்க வேண்டும். இதுக்கு 1 சாமுவேல் 18:1 1 சாமுவேல் 18:1 அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சவுலுடைய மகன் தான் யோனத்தான். சவுல் வந்து தாவீதை என்ன செஞ்சாரு, கொல்ல முற்படுறாரு. அப்ப வந்து முற்படுறாரு. யோனத்தான் வந்து என்ன செய்யறாரு, தாவீதை நினைஞ்சாரு பாதுகாக்கக்கூடியவராக, தன்னுடைய சகோதரனால என்ன செய்ய பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது யோனாத்தானை போல இருக்க வேண்டும். எப்படி? சவுல் தாவீதை எதிரியாக நினைத்தான். என்ன செய்யறார், சவுல் வந்து தாவீதை கொலை செய்துக்கு என்ன செஞ்சான், முற்பட்டான். அது மட்டுமல்ல, தாவீதை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் இந்த தாவீதை பல நேரங்களில் யோனாத்தான் இந்த தாவீதை காப்பாற்றினார். அதாவது தன்னுடைய தகப்பனாகிய ராஜா என்ன செய்யறாரு, சவுலு தாவீதை கொல்லதுக்கு முற்படுறாரு. ஆனா அவருடைய பையனாகிய ராஜாவுடைய பையனாகிய யோனத்தான் இந்த தாவீதை என்ன செய்யற காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். இந்த தாவீதை காப்பாற்றினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதால யோனத்தான் ஒரு சிறந்த நண்பனாக இருந்தார். யாருக்கு? தாவீதுக்கு யோனத்தான் ஒரு சிறந்த நண்பனாக இருந்தார் என்று அங்கே பார்க்கிறோம். அதுபோல நீங்கள் நானும் யோனாத்தனை போல அன்பு கூறுவர்களாக இருக்க வேண்டும். தன் தகப்பனாகிய ராஜா சவுல் என்பவர் என்ன செய்யறாரு, தாவீதை கொல்ல முற்படுகிறாரு. ஆனா அதே வீட்டுல தன் தகப்பனுடைய சவுலுடைய பையன் யோனத்தான் என்ன செய்யறாரு, தாவீதை நேசிக்கிறார். இதுதான் ஒரு பாருங்க, இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு பாருங்க, ஒரு சிறந்த நண்பனாக இருந்தார். அது போல நீங்கள் நானும் யோனாத்தனை போல ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது குறித்து இங்க நான் 3வது காரியம் சொல்லித்தோம். 4வது காரியம் பாருங்க, எலியாவை போன்று இருக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36 to 38. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36, 38. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். அதாவது இங்க வாசிக்கப்பட்ட பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு பரீட்சை நடக்கிறது. தேவன் தெய்வமா பாகால் தெய்வமா என்று சொல்லி ஒரு அங்கே பரீட்சை நடக்கிறது. இந்த பரீட்சைகளை பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, காலையிலிருந்து அந்தி சாயம் வரைக்கும் என்ன செய்யறாங்க, பாகாலுடைய தெய்வத்தை என்ன செய்யறாங்க, வணங்குறாங்க. அக்கினியாலே அந்த பலிபீடத்தை பட்சிக்கும்படியாக வணங்குறார்கள். அவங்க அதுக்காக நிறைய பிரயாசங்கள் எடுக்கிறாங்க. மேல தாளம் பயங்கரமா ஆட்டம் பாட்டம் நடக்கிறாங்க. கத்தி எடுத்து சரீரத்தை கிழிக்கிறாங்க, ரத்தம் சிந்துது, எல்லாம் பண்ணுது. என்ன செய்யறாரு, அதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. அப்ப மீண்டுமாக யார் வர்றாரு, எலியா வர்றாரு. எலியா வந்து ரொம்ப பரியாசம் பண்றாரு. உன் தேவன் என்ன செய்வான், வேலைக்கு போயிருப்பான், அயர்ந்து தூங்கியிருப்பான், அப்படி இப்படின்னு நிறைய பரியாசம் பண்ணி அந்தி சாயம் வரைக்கும் என்ன செய்யறாரு, அந்த அவங்க தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க, ஒரு பலனும் இல்லை. அதாவது 2 பேத்துக்கு ஒரு போட்டி நடக்கிறது. அந்த பலிபீடத்துல அக்கினியால பட்சிக்கிற தெய்வமே தெய்வம் என்று சொல்லி ஒரு பரீட்சை நடக்கிறது. அப்ப அதுல முதல்ல பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் முதல்ல செய்யறாங்க. அந்தி சாய வரைக்கும் அதுல ஒன்றுமே வரல, ஒண்ணுமே இல்லை. அது இருந்தா தானே வர்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் அந்தி சாயதுக்கு அப்புறம் யார், எலியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி எலியா வர்றாரு. அப்ப என்ன சார், அவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்றாரு. நீர் என்னுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லி சொல்றாரு.
நீர்தாமே அக்கினியால பச்சின்னு சொல்ற ஜெபம் பண்ண உடனே நினைச்சாரு அந்த பலிப்பிடமானது அக்கினியாலே பட்சித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க ஒரு அந்த அந்த பலிப்பிடத்துல ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு தேவனுடைய எலியாவுடைய ஜெபத்தை கேட்டு நினைச்சாரு அங்கே ஜெபித்தது அங்கே பார்க்கிறோம். அக்கினியால பட்சித்தது படாமல் தேவன் வந்து எலியாவின் ஜெபத்தை கேட்டார். அந்த மக்கள் நினைச்சாரு இப்பதான் தேவன் தான் உண்மையான தெய்வம் என்று நினைச்சாங்க. அந்த திரும்பி போன நம்முடைய இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்கனவே நம்மகிட்ட இருந்த ஜனங்கள், கர்த்தரை ஆராதிக்கூடிய ஜனங்கள், பாகால் எடுத்து போன ஜனங்கள் என்ன செய்யற அக்கினியால பட்சித்தபடினாலே மீண்டும் செஞ்சாங்க தேவனிடத்துல திரும்பி வந்தாருன்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதாவது எலியா போன்று இருக்க வேண்டும். எப்படிப்பட்டவராய்? அவர் ஊக்கமாக ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். என்ன செய்யறாரு? பாகால தெய்வமா தேவன் தெய்வமா இந்த இடத்துல பரீட்சைகள தேவன் நோக்கி எலியாவுடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி தேவன் நோக்கி ஜெபம் பண்ணாரு. என்ன செய்யறாரு? அவர் அக்கினியார் தேவன் அக்கினியாலே அந்த பலிப்பிடத்தை பச்சித்தார் என்று பார்க்கிறோம். அப்படின்னா அப்படி எப்படிப்பட்ட ஜெபமா வச்சிருக்காரு? ஊக்கமாக ஜெபிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார். நம்முடைய காரியங்களுக்காக நிறைய காரியங்களுக்கு நம்ம ஜெபம் பண்றோம். நம்ம ஜெபத்துக்கு என்ன செய்யுது? பதில் கிடைக்கல. அப்ப நம்ம ஜெபத்துல என்ன இல்ல? கொஞ்சம் ஊக்கமாக ஜெபிக்கலாம். ஏதோ சரி ஜெபம் பண்றோம்னு சொல்றோம். நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் ஜெபம் பண்றோம். எலியா ஊக்கமாக ஜெபித்தபடினாலே அவருக்கு உடனே அங்க தேவன் பதில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் ஊக்கமாக ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார் என்று அங்கே பார்க்கிறோம். அதாவது இன்னொரு வசனம் பாருங்க, யாக்கோபு 15ஆம் அதிகாரம் 17-18 படிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். மழையாய் பொழிந்தது, பூமி பேசுங்க. இங்கேயும் பாருங்க எலியா குறித்து சொல்கிறது. யாக்கோபு 5:17-18 என்ன செய்யறாரு? எலியா வந்து அதாவது அந்த ஆகாப் ராஜா தேவனுக்கு விரோதமாக கோயிலை கட்டி பலிப்பிடத்தை கட்டி என்ன செஞ்சாரா? கர்த்தருடைய ஜனங்களை வேறு பிரித்து கொண்டு போனான். தேவன் நினைச்சாரு எலியா மூலமாக நீ போய் உன்னுடைய அந்த ராஜா ஆகாப் ராஜா சொல்லு, இந்த தேசத்துல பனியும் இந்த ஒரு வருஷத்துல பனியும் மழையும் பெய்யான்னு சொல்லி கட்டளை இடுவாரு. அதை நினைச்சாரு கட்டளை இட்டு அதை கேட்டு நினைச்சு அந்த தேசத்துல என்ன மழை பெய்யாம வறட்சியா காணப்படுது. அதே எலியான்னு எடுத்து தேவன் சொல்றாரு மறுபடியும் 3 வருஷம் கழிச்சு நீ உங்க ராஜாட்ட போய் சொல்லு, தேசத்துல மழை பெய்யும் சொல்லி. அது அப்படிப்பட்ட நிலைமையில என்ன செய்யறாரு? மழையை பெய்யக்கூடாது செய்வரும் அவர் தான், மழையை கொடுக்கிறவரும் அவர் தான். இப்ப என்ன செய்யற? எலியா வந்து தேவனை நோக்கி என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே எங்களுக்கு மழை பெய்ய சொல்லி ஜெபம் பண்றாரு. அவருடைய ஜெபத்தை கேட்டு என்ன செய்யற? தேவன் மழையை கொடுக்கிறார் என்று இங்கே பார்க்கிறோம். அத பாருங்க, அவர் என்ன செய்யற? ஊக்கமாக ஜெபிக்கூடியவராக இருந்தார். அந்த பாகால் தெய்வமா கிறிஸ்து தெய்வமா என்கிற இடத்துல ஊக்கமாக ஜெபித்தார். உடனே அவர் ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. மழைக்காக என்ன செய்யறாரு? அதே தேவன் தான் எலியா மூலமாக மழையை நிப்பாட்டினாரு. இப்ப அதே தேவன் தான் எலியமாக ஜெபித்தவனமாக அந்த மழையை கொடுக்கிறதே பார்த்தா. அப்புறம் அவருடைய ஜெபமானது எப்படிப்பட்டதா இருந்தது? ஊக்கமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஜெபம் செய்கிறோம், அதுக்கு நாம் எப்படி உடனே பதில் கிடைக்கிறோம் என்பதை நம்மளே நிதானித்து பார்க்கலாம். அதான் எலியாவை போன்று இருக்க வேண்டும். எலியா போல ஊக்கமாக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி இங்கே பார்க்கிறோம். நீங்களும் நானும் எலியாவை போல ஊக்கமாக ஜெபிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். கடைசியாக எரோமியா தீர்க்கதரிசி, எரோமியா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரோமியா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தை கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். 14-17 தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களையும் பின்தொடர்ந்தார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யோசனை பண்ணி புலம்பற்காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனலின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பாத்தீங்கன்னா இரவுமையா குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது
எரோமியா வந்து ஒரு ஆத்மா பாரம் உடையவர்களாக இருந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். எரோமியா போல இருக்க வேண்டும். எரோமியா ஆத்மா பாரம் உள்ளவராக இருந்தார். அதனாலே நீங்கள் நானும் ஆத்மா பாரம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஒரு ஆத்மா கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அந்த ஆத்மா என்ன நம்மை ஆதாயப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி அந்த எரேமியா வந்து என்ன செய்றாங்க, ஒரு ஆத்மா பாரம் உடையவர்களாக காணப்பட்டார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் அதாவது பூமியில ஒரு மனுஷன் ரட்சிப்புக்குள்ள வரும்போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் என்று பார்க்கிறோம். அதே ஒரு ஆத்மா கெட்டு போகும்போது என்ன செய்யுது, அது கஷ்டமான எரிநேரத்துக்கு போகக்கூடியது தேவனுடைய சித்தம் அல்ல. அவருக்கு தேவனே அந்த இடத்துல கஷ்டப்படுவார். ஒரு ஆத்மா ரட்சிப்புக்குள்ள வரும்போது எவ்வளவு மிகுந்த சந்தோஷப்படுறாரோ அது போல ஒரு ஆத்மா பாதாளத்துக்கு போது அவர் வேதனைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார். தேவனுடைய சித்தம் ஆத்மா பாரம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம ரசிக்கப்பட்டோம், நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம், நமக்கு சபைக்கு வர்றோம், கர்த்தரை ஆராதிக்கும், நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, அது நிச்சயமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தெல்லாம் நம்ம இருக்கிறோம். ஆனா நம்மளை போல எத்தனையோ ஜனங்கள் நினைச்சாங்க, கர்த்தரை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்யணுமா, சுவிசேஷம் அறிவித்து அந்த ஆத்மா பாரம் எனக்கு நமக்கு நாமளும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. எரேமியா போல இருக்க வேண்டும். எப்படி? எரேமியா ஆத்மா பாரம் உள்ளவராக இருந்தார். அதனால நீங்களும் எப்படிமா ஆத்மா பாரம் உடையவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஒரு 5 காரியத்தை நாம் சிந்தித்தோம். கிறிஸ்தவன் என்ற நிலையில் கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய குணநலங்கள் 5 காரியம் பார்த்தோம். முதல் காரியம் அதாவது மோசேயை போல, முதல் காரியம் பார்த்தோம், மோசேயை போல அனித்தியமான பாவத்திலிருந்து தன்னை காத்துக்கொண்டார் என்று பார்த்தோம். மோசே வந்து ஒரு எகிப்து தேசத்துல அன்றாடம் நடக்கக்கூடிய தேசத்துல வாழ்ந்த மனுஷன். ஆனாலும் அவர் அந்த அன்றாடம் நடக்கக்கூடிய பாவத்திலிருந்து தன்னை காத்துக்கொண்டார் என்றது முதல் காரியம். அதுபோல நாமளும் தன்னை அனுத்தியமான பாவத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். 2வது காரியம், எஸ்ராவை போல இருக்க வேண்டும். எஸ்ரா வந்து ஒரு வேத வல்லுநராக, வேத ஆராய்ச்சியாளராக இருந்தார். அந்த வேதத்தை என்ன செய்த ஒழுங்குங்கிரமாக படித்து அதை ஆராய்ச்சி செய்து போதிக்கக்கூடியவராக இருந்தார். அதுபோல நாமளும் எஸ்ராவை போல வேத வல்லுநராக, வேத ஆராய்ச்சி செய்து அதை படிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். 3வது காரியம் சொல்லித்தோம், யோனாத்தானை போல இருக்க வேண்டும். யோனாத்தானுடைய அப்பா தான் சவுல் என்கிற ராஜா தான் தாவீதை என்ன செய்யறாரு, தன்னுடைய மருமகனை கொல்ல முற்படுகிறாரு. ஆனாலும் அதே வீட்டுல என்ன செய்யறாரு, யோனாத்தானு தாவீதும் நண்பனா இருக்கிறாங்க. யோனாத்தான் செய்யற தாவீதை காப்பாற்றுகிறார், ஒரு நண்பனாக இருந்து காப்பாற்றுகிறார். அது போல நம்முடைய வாழ்க்கையில் யோனாத்தானை எப்படி பல நேரங்களில் அவரை எல்லா வகையிலும் ஒழித்து வைத்து காப்பாற்றின்னு சொன்னாரோ, அது போல நீங்களானும் யோனாத்தானை போல ஒரு சிறந்த நண்பர்களாக இருக்க வேண்டும் சொல்லி தேவன் செய்றாரு, விரும்புகிறார். 4வது காரியம் சிந்திச்சோம், எலியாவை போல ஊக்கமாக ஜெபிக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சபைக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, குடும்ப வாழ்க்கைக்காக, நம்முடைய சபையுள்ள மக்களுக்காக, சபைக்கு தேவையான அநேக காரியங்களை ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் எப்படி நமக்கு அது பலன் கிடைக்குது என்பதை நாம நிதானித்து பார்க்கலாம். காணப்படும் எலியாவின் ஊக்கமான ஜெபத்தை தேவன் கேட்டு நினைச்சாரு, பதில் கொடுத்தார். உடனே பதில் கிடைச்சது. அக்னியாலே பட்சத்த தேவன், மழையை கொடுத்த தேவன், அவருடைய ஊக்கமான ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி அதை பெற்றுக்கொள்வோம் என்பதை எலியாவை போல நம்ம ஊக்கமாக ஜெபிக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 5வது காரியம் பார்த்தோம், எரேமியா போல இருக்க வேண்டும். எரேமியா வந்து ஒரு ஆத்மா பாரம் உடையவர்களாக இருந்தார் என்று பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள்ல இப்படிப்பட்ட அநேக ஜனங்கள் ரசிக்கப்படாத நிலைமையில நம்முடைய சுற்றுப்புற வட்டாரங்கள் இருக்கிறாங்க. எப்படியாவது அவங்க தடவையாவது தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம நமக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வசனத்தை நாம் என்ன செய்யணுமா, பிரசங்கிக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. தேவன் நம்மளை முன்குறித்த நோக்கம், பேசுவதை அழைத்த நோக்கம், தேர்ந்தெடுத்த நோக்கம், எதுக்கு நம்மளை சீசன் ஆக்கணும் நோக்கம் அதுதான். நம்ம என்ன எந்த அளவுக்கு நம்ம சீசனா இருக்கணுமோ அதே போல நம்ம பிறரை சீசனா உருவாக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மளை இந்த பூமியில வைத்திருக்க நோக்கம். அதை நாம் அறிந்து நம்ம ஆத்மா பாரம் உடையவர்களாக இருந்து அநேகருக்கு சுவிசேஷம் அறிவித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த உதவி செய்வோம். இந்த பூமியில நாம செய்யக்கூடிய ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு ஆத்மா இந்த பூமியில ரட்சிக்கும்போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் என்று பார்க்கிறோம். அதை நாம் அறிந்து எரேமியா போல ஆத்மா பாரம் உடையவர்களாக இருந்து நம்ம இருக்க வேண்டும் சொல்லி அங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நாளும் கூட
நீங்கள் நானும் இவர்களைப் போல கிறிஸ்துவ நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கிறிஸ்தவரின் நிலைமையில கிறிஸ்தவர் இருக்கக்கூடிய குணநலங்கள் இப்படிப்பட்ட ஒரு 5 மனிதரை குறித்து நமக்கு இந்த உதாரணத்தை பார்த்தோம். நீங்கள் நானும் இப்படிப்பட்ட நிலைமையில இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வராக. நீங்கள் நானும் இவர்களைப் போல கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டிய என்று இப்படிப்பட்ட நிலைமையில இருக்க வேண்டும் என்று தேவன் செய்கிறாரு, விரும்பக்கூடியவராக இருக்கிறார். இதில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நிதானித்து இப்படிப்பட்டவர்களைப் போல நம்மளை இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த சிந்தனை ஆசீர்வதித்தவராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாத தேவன் உதவி செய்தார், பேச முடியாத உதவி செய்தார். இப்பொழுதும் கூட தனிப்பட்ட ஜெப குறிப்பு ஏதாவது சொல்லுங்க. ஜெபித்து நாம் இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். தனிப்பட்ட ஜெபம் அல்லது பொதுவான ஜெப குறிப்பு. நானே சொல்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு குறிப்பு, எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, செய்கின்ற ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஊழியம் செய்யக்கூடாதுன்னு பல தடைகள், எதிர்ப்புகள் பயங்கரமா இருக்கிறது. எங்கெங்கயோ சுத்தி வந்து இப்ப கடைசியில வந்து எங்களுடைய சபைக்குள்ளே வந்துட்டாங்க. என் சபைக்குள்ள வந்து என்ன சொல்றாங்க, என்னை குறித்து என்னுடைய மனைவி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அதாவது நீங்க எனக்கும் என்னுடைய கணவருக்கும் சமாதானம் இல்லை, அதனால நீங்க அவரை வந்து சர்ச்சில் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி எங்க மனைவி சொல்லியிருக்கிறாங்க. அதனால எனக்கு இது ரொம்ப விசனமாகவும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா நான் என்னுடைய சமாதானம் எல்லாம் குறைச்சல் கிடையாது. நான் என்னைக்குமே நமக்கு தெரியும், நமக்கு ஆண்டு சத்தியம் தெரிஞ்சிருக்கோம், நமக்கு பைபிள் காலேஜ்ல எல்லாம் சொல்லியிருக்கோம், குடும்பமும் சபை ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறோம். அதனால அவங்களுடைய நோக்கம் நம்மளை எப்படியாலும் ஊழியத்துக்கு போகக்கூடாது, விழ வைக்கணும், அப்படிப்பட்ட நோக்கத்துல அவங்க செயல்படுறாங்க. இப்படிப்பட்ட சாத்தான அந்தகார கிரிகளை என்ன செய்யறாங்க, மாற்றி போடணும். அவங்களோட சந்தோஷமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஒப்பு கொடுக்கணும். நீங்க அதுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு சாத்தானுடைய கிரிகை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஊழியமும் எனக்கு நல்லா ஆசீர்வாதமும் நடக்குது. ஆண்டவர் என்ன முன்னிட்டு கொண்டு போறாரு. ஆனா பிசாசின் கிரியை அநேகமா இருக்கு. அப்படின்னாலே எப்படிப்பட்ட நிலைமையில இருக்க சொல்றாங்க. நீங்க எந்த அளவுக்கு ஊழியம் செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாத்தானுடைய பிரச்சனை இருக்குதான் பிரதர், நீங்க அதனால நீங்க முன்னோட்டு செல்லுன்னு சொல்றாங்க. நம்ம அப்படித்தான் நம்ம சகோதரர்களுக்கு சொல்ற நம்ம கேட்கிறோம். இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. நீங்க அதுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக, குடும்பத்தின் சமாதானத்துக்காக, ஊழியத்துக்காக நீங்க தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக தேசத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, தேசத்தின் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அடுத்து வர்ற ஏப்ரல் மாதம் எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தருக்கு சித்தம் ஏதோ அதன்படி நடக்கட்டும். வேற ஜெப குறிப்பு இருந்தா சொல்லுங்க, இல்லாட்ட ஜெபித்து கொடுத்து நிறைய செய்வோம். ஆல்மி பிரதர் இருக்காருங்களா? பிரபு பிரதர் பேசுற பிரதர். இல்ல, அவர் ஜாயின் ஆகல, அவருக்கா ஜெபம் பண்ணிக்கங்க. என்ன ஹலோ, சொல்லுங்க. வேலையில இருக்கிறான், என்ன செய்யணும்? இல்ல பிரேயர் இவர் வால்மீகிநாதன், வால்மீகிநாதன். சரி, ஓகே. வால்மீகிநாதன் கேக்குதா? கேக்குது பிரதர், கேக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ. பிரதருக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, ஐசோக்கையாவுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, எல்லாருக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, ப்ரே பண்ணி முடிச்சுங்க. ஓகே ஓகே ஓகே, சரி, நாம இப்ப ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினதற்காக, உம்முடைய வருக தாமதமா இருந்ததற்காக இந்த நாளை கர்த்தரங்களுக்கு தந்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவை நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யாரை போல இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே எங்களுக்கு பரிசுத்த வேதாமத்திலிருந்து
கர்த்தாவே எங்களுக்கு வெளிப்படுத்தின வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் பூரண புருஷராகும் வரை கிறிஸ்து இயேசுவோட ஆண்டவரே கிறிஸ்துவின் அளவுக்கு தக்க நாங்கள் வளரும்படியாக கர்த்தாவே எங்களுக்கு நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று பரிசுத்தாவியானவரை எங்களுக்கு தந்து அவர் மூலமாக நாங்கள் சகல சத்தியத்திற்குள்ளும் வளரும்படியாக எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. அப்ப ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், தயவுக்காய் ஸ்தோத்திரம். சகோதரன் மூலமாக பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் யாரை போல இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் கர்த்தாவே. அந்த விருப்பத்தை கர்த்தாவே நிறைவேற்ற எங்களுக்கு ஆண்டவரே நீங்க கிருபை செய்யணும். அது ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்துல ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவரே இதோ கர்த்தாவே உம்முடைய ஊழியத்தை செய்யக்கூடிய நிலைமையில உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கர்த்தாவே மற்றவர்களும் ஆண்டவரை நித்திய நரகத்துக்கு போகாத வண்ணம் கர்த்தாவே அது எங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது என்பதை நாங்கள் வேதத்தில் வாசித்தோம் பிதாவே. அப்பா ஆண்டவரே, நீர் சொல்லி போன கட்டளை எல்லாம் நாங்கள் கை கொள்ளவும் ஆண்டவரே இதோ அதன்படி நாங்கள் செய்யவும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே இன்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது போல கர்த்தாவே நாங்கள் அதன்படி எங்களுக்கு ஆண்டவரே இதோ நாங்கள் செய்கிறவளாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களிடத்துல ஆண்டவரே குற்றங்கள் இருக்கிறது, குறைவுகள் இருக்கிறது, அதை எல்லாத்தையும் மன்னித்து கர்த்தர் ஆண்டவரை தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் எங்களுக்கு இறங்கி ஆசீர்வதிக்கணும் கெஞ்சுகிறோம். சகோதரனை பலப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். அவரை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்ப ஜீவிதத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருக்கு கொடுத்த விசுவாசத்திற்காய் ஸ்தோத்திரம், அவருக்கு கொடுத்த ஆண்டவரே தீர்மானம், இது எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். என்றைக்கு ஆண்டவரே இந்த பூமியில நீர் இருக்கும் பொழுது அநேக எதிர்ப்புகள் இருந்ததை நாங்கள் ஆண்டவரை வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசேயர், சதுசேயர், குடும்பத்தார்கள், இது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. அவங்க உமக்கு விரோதமா ஆண்டவரே செயல்பட்டதை பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்தை ஆண்டவரே நிறைவேற்றுவதற்காகவே இந்த உலகத்தில் வந்து கர்த்தாவே அநேக பாடுகளையும் துக்கத்தையும் அவமானத்தையும் ஆண்டவரை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிற பிரகாரமாக பிதாவே இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள் என்றுதான் வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரே பிரயாணத்துல ஆண்டவரே இதோ நாங்கள் போய் கொண்டிருக்கிற நேரத்துல கர்த்தாவே ஊழியத்தின் பாதையில பல பாடுகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல நிந்தனைகள் கர்த்தாவே, பல அவமானங்கள், இதெல்லாம் சகித்து நாங்கள் முன்னேறி செல்லும்படியாக எங்களுக்கு முன்பாக தடைகளை நீக்கி போடுகிறவர் ஆண்டவரை முன்னே கடந்து போகிறார் என்று மீகா சொல்கிறது போல கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரை போதுமானவராய் இருக்கிற ஸ்தோத்திரம். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரை தளர்ந்து போகிறதில்லை. பவுல் அதைத்தான் சொல்றாரு, கர்த்தாவே எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று வாசிக்கிறோம் பிதாவே. ஊழியத்தின் பாதையில பல சோர்வுகள் வந்தாலும், குடும்பத்தின் பிரச்சனையில ஆண்டவரை பல சோர்வுகள் வந்தாலும் கிறிஸ்துவை நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க எங்களை கிருபை செய்யுங்க. மனிதர்களை நோக்கி பார்க்காம ஆண்டவரை கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தேவைகளை சந்திங்க. பிரதர் அவர் லீவ் ஆயிட்டாரு. ஓகே பிரதர், தேங்க்யூ. எல்லாரும் முடிச்சு அவ்வளவுதான். டவர் இதாயிடுச்சோ? ஆமா சரி பிரதர், சரி பிரதர். ஓகே, தேங்க்யூ. ஓகே, எல்லாத்துக்கும் தேங்க்யூ. கலந்து கொண்ட அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே
நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்து ஓகே பிரேசா பார். தேங்க்யூ தேங்க்யூ Praise பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. பிரேஸ் லார்ட். ராஜ் பிரதர், பிரேஸ் லார்ட். தேங்க்யூ. Lord. ஹரி பிரதர், பிரேஸ் லார்ட். தேங்க்யூ. நீங்க நிறைய பேருக்கு கர்த்தாவே உம்முடைய திருக்கரத்தை லிங்க் ஓபன் ஆகலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. வைக்கிறோம். தேவைகளை சந்திங்க. கர்த்தராகி தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. நன்றி பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஜெபித்தமைக்காக நன்றி. இடவுல நிறைய ஒருத்தர் மட்டும் கட்டாயிருச்சு பிரதர். அப்படியா? நிறைய கட்டாயிருச்சு, ஒண்ணுமே கேட்கல. ஓ, டவர் கிடைக்காம இருக்கலாம் பிரதர். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. Thank you so much. தேங்க்யூ so much. தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர். உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஜூம்ல நம்ம கலந்து கொண்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி. இதை ஏற்பாடுத்தின சகோதரருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நன்றிகளை வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள்ல இருந்து ரெக்கார்டிங் வர தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. மறுபடியும் கேட்கலாம். அதான் ஆமா.